ஒருநாள் மகாவிஷ்ணு பக்தரும் அதே சமயம் சீக்கிரம் கோபம் கொள்பவருமான துர்வாசக முனிவர் தேவர் லோகத்திற்கு வந்தார். மகாலட்சுமி தேவி துர்வாச முனிவருக்கு தன் அருளால் ஒரு தெய்வீக மாலையை வழங்கினாள். அந்த மாலை லக்ஷ்மி கடாட்சத்தின் சின்னம், செல்வமும் ஐஸ்வர்யமும் தரும் வரம், எப்போதும் சுபம் தரும் புனித பொருள். துர்வாசர் அந்த மாலையை மிகுந்த பக்தியுடன் ஏற்றார். துர்வாச முனிவர் அந்த மாலை கிடைத்தபின் துர்வாச முனிவர் தேவலோகத்திற்குச் சென்று கொண்டிருந்தார். அவர் தேவர்களை ஆசீர்வதிக்கவும் லக்ஷ்மி அருளின் அடையாளமான அந்த மாலையை தகுதியானவருக்கு வழங்கவும் என்று நினைத்தார். அப்போதுதான் அவர் ஐராவதத்தில் அமர்ந்து ஊர்வலமாக வந்த இந்திரனை பார்த்தார். தேவர்களின் அரசன் இதை மதிப்புடன் ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்து அந்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். ஆனால் இந்திரன் அகந்தையால் அதை மதிக்கவில்லை. துர்வாசகர் கொடுத்த மாலையை அவன் மதிப்புடன் ஏற்காமல் அதை சாதாரணமான பூமாலை என்று நினைத்து ஐராவதத்தின் தலையில் வைத்தான். யானைக்கு அந்தம் மாலையின் தெய்வீகத்தன்மை தெரியாது. அது தன் தும்பிக்கையால் மாலையை எடுத்து தரையில் போட்டு மிதித்தது. துர்வாசக முனிவர் இதனைக் கண்டு சாபமளித்தார். அகந்தையால் உன் அறிவு மூடப்பட்டுள்ளது. லட்சுமி அருளை மதிக்காத நீ உன் செல்வம், சக்தி, ஐஸ்வர்யம் அனைத்தையும் இழப்பாய். லட்சுமி தேவி உன்னை விட்டு விலகுவாள். சாபத்தின் விளைவு. இந்த சாபத்தால் இந்திரனின் தேஜஸ் குறைந்தது, தேவர்களின் சக்தி குறைந்தது. லட்சுமி தேவி தேவலோகத்தை விட்டு விலகினாள். அசுரர்கள் பலம் பெற்றனர். தேவர்கள் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனர்.